நல்லா ஒரு 2-3 முறை கழுவி குக்கர்ல போட்டு ஒரு 6-7 விசில். ஏன்னா இது மேல உளுந்து தோல் இருக்கு, அதனால 7 விசில் விடுங்க. விட்டுட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் ஒரு கிண்ணம் வச்சேன், 3 கிண்ணம் தண்ணி வச்சேன், கரெக்டா இருந்தது. அதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல உங்களுக்கு எவ்வளவு நைஸா வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. நான் சொர சொரன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதுலயே 4 ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் போடுறது 1 ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா நான் 4 ஏலக்காய் போட்டேன் இந்த ஒரு கிண்ணத்துக்கு. அரை கிண்ணம் நாட்டு சக்கரை, தேங்காய் ஒரு மூடி, பால் 1 டம்ளர். அவ்வளவுதாங்க. சூப்பரா கருப்பு உளுந்து ஹெல்த்தியான கஞ்சி ரெடி. இப்படிதான் செய்யணும். அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையில இதுதான் ஃபர்ஸ்ட் முறை உளுந்து கஞ்சி அடிக்கடி குடிப்போம். ஆனா கருப்பு உளுந்துல இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து கஞ்சி இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. செம்ம சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது அவ்வளவு சத்து. மெயினா கை கால் வலி இருக்கிறவங்க, வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க இந்த கஞ்சி குடிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லது. கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.